திருநெல்வேலியிலிருந்து சேரன்மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், கடையம், பாவூர்சத்திரம், தென்காசி வழியாக தென்காசி, அடுத்து மதுரை, பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்துக்கு வாரத்திற்கு ஒரு முறை திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் வந்து இப்போ இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 மாதமாக இயங்காமல் இருந்த ரயில் இப்போ மீண்டும் இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருநெல்வேலியிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு நமக்கு அம்பாசமுத்திரம், பாவூர்சத்திரம், தென்காசி, மதுரை, பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்துக்கு போகுது இந்த ரயில். ஞாயிற்றுக்கிழமை நெல்லையிலிருந்தும், திங்கட்கிழமை மேட்டுப்பாளையத்திலிருந்து அதே மாதிரி அதே ரூட்டில் ரிவர்ஸில் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, மதுரை, அப்புறம் தென்காசி, பாவூர்சத்திரம், கடையம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன்மகாதேவி வழியாக திருநெல்வேலிக்கு சென்றடையுது. இந்த ரயிலை வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தி போகணும். ஏன்னா இது வந்து பொள்ளாச்சி, பழனி, கோயம்புத்தூர் இந்த 3 ஊர்களுக்கும் நமக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பயணிகள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ரயிலை வந்து தெற்கு ரயில்வே நிரந்தரமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நமது சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பயணிகள் அதிக விழிப்புணர்வு எடுத்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த வண்டி இயங்குறத வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி மேட்டுப்பாளையமாகவும், திங்கட்கிழமை மேட்டுப்பாளையம் நெல்லை வாராந்திர சிறப்பு ரயிலாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சிறப்பு ரயில் வந்து நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை வந்து மக்கள் அதிகப்படியான அளவு பயன்படுத்தினால் இதை வந்து நிரந்தர ரயிலாக மாறும். நன்றி.